களங்கம் இத்துலகம் கழிப்புறமை விளங்கையன் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிவது முடிவே ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எடுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். இப்போ மருத்துவம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. மருத்துவம்னா என்னன்னா, ஒரு மனிதனை இன்பமாக வாழ வைக்கிறதுக்கு பேரு மருத்துவம். ஒரு மனிதனை இன்பமாக வாழ வைப்பதற்கு பெயர் மருத்துவம். ஒரு மனிதனை இன்பமா வாழ வைக்கணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவருடைய துன்பம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப மருத்துவம் படிக்கிறதுக்கான அடிப்படையே என்ன அப்படின்னா, ஒரு மனிதருக்கு என்னவெல்லாம் துன்பம் வரும், எதெல்லாம் துன்பம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இருக்கிற பழம்பெரும் மருத்துவர்களுக்கு கூட அது தெரியாது. ஏன் வைத்தியங்களும் பெருகிக்கிட்டே இருக்கு, நோய்களும் ஏன் பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இவங்க அந்த இடத்த பார்க்கறதே இல்லை. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இடத்த பார்க்கறதே இல்லை. இப்ப ஒருத்தருக்கு உடல்ல பிரச்சனை இல்லை, வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை அவரால் தாங்க முடியல, அது ஒரு துன்பம். ஒரு மருத்துவருக்கு போன் பண்றாரு, எனக்கு தெரியாதுங்க அதை பத்திலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது மருத்துவம் கிடையாது. அப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து துன்பம் வந்தாலும், உறவுகள்ல இருந்து துன்பம் வந்தாலும், அதை அனுபவிக்கிறது போறது என்னவோ அந்த உடல் தானே, அந்த மனம் தானே, அந்த உயிர் தானே. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், துன்பம் என்றால் என்ன, அந்த துன்பத்தினால் மனிதன் எவ்வளவு தூரம் வாடி போறான், அதை எப்படி களைவது, இதுதான் தெரிஞ்சிருக்கணும். மருத்துவம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? மருத்துவத்தின் மேல நிறைய பேருக்கு ஈர்ப்பும் ஒரு காதலும் விருப்பமும் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய துன்பத்தை போக்குவதற்கான அத்தனை வழிமுறைகளும் மருத்துவத்தில் இருக்கு. அதனாலதான் நிறைய மனிதர்களுக்கு தன்னை அறியாமலே மருத்துவத்துல ஒரு ஈடுபாடும் காதலும் விருப்பமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அப்ப இந்த மருத்துவத்துக்குள்ள எவ்வளவு ரகசியங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க படிக்க 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 உங்களுக்கு அந்த வியப்புங்கிறது குறையாது. இப்ப இவங்க சித்தர்களா அந்த மதிப்பை இதுல ஏற்றி வச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அந்த பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு, அந்த மதிப்பை அவங்க உணர்ந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு வில்வ இலைங்கிற மூலிகைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கடவுளுக்கு நெருக்கமாவே கொண்டு போய் அந்த மூலிகையை வச்சிருக்காங்க. ஒரு துளசிக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க, அதனால அதை கடவுளுக்கு நெருக்கமாக்கிட்டாங்க. இப்படி அதனுடைய பயன்பாட்டை பொறுத்து அதனுடைய மதிப்பு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு 2 மனநிலை இருக்கணும் மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு. ஒரு மனிதருடைய துன்பத்தை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் இருக்கணும். ஒரு மனிதரை எப்படி இன்பப்படுத்துவது, உடனடியாக, லேட்டாலாம் ஆகக்கூடாது. ஒரு மனிதரை உடனடியாக உற்சாகப்படுத்துவது எப்படி, உடனடியாக அந்த துன்பத்திலிருந்து அவரை வெளியில் எடுக்கிறது எப்படி, இது தெரிஞ்சிருக்கணும். இது 2ம் இருந்ததுன்னா சிறப்பான சிகிச்சையாளர் நீங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவரு துன்பம்ங்கிற வார்த்தையை தான் கொடுக்கிறார். துன்பம்னா நோய், நோய் அப்படின்னா துன்பம், இவ்வளவுதான். இந்த ஒரு கொடுமை என்ன தெரியுமா, சொன்னா உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் எவ்வளவு துன்பத்தில் வாழ்கிறோம் என்பதை அறியாமலேயே வாழ்றாங்க. இதுதான் பெரிய கொடுமை.
நீங்க யாரு வேணாலும் உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்ப வந்துட்டு போலாம். துன்பப்படுகிறேன் அப்படின்னு புலம்புறவங்க, வாய் விட்டு சொல்றவங்க, இவங்கள நான் சொல்லல. இவங்கதான் நேரடியா சொல்றாங்களே, நான் துன்பத்துல இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றாங்களே, எனக்கு டென்ஷனா இருக்கு, மண்டெல்லாம் பிச்சுக்குது அப்படி சொல்றாங்கல்ல, மன அழுத்தமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. கிட்ட போய் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நல்லாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனாலும் அவர்களுடைய துன்பத்தை அவர்கள் அறியவில்லை அப்படின்னு பொருள். என்ன தெரியுமா, இத ரொம்ப அழுத்தி சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டு சிரிச்சுக்கிட்டே வாழ்றது எப்படின்னு மனுஷன் பழகிட்டான். இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய உண்மையான இன்பம் இருக்குல்ல, அகத்தில் ஒரு துன்பமும் இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கங்க, மனசுல ஒரு துன்பம் கூட இல்லாம அகத்துல இயற்கையாகவே ஊற்றெடுக்கக்கூடிய அந்த இன்பத்தை உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் சமுதாயத்தில் மிக மிக குறைவு. மனிதன் என்ன பண்ணிட்டான், மகிழ்ச்சிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள மட்டும் வந்துட்டான். இன்னைக்கு ஒரு காலையில இருந்து ஒரு 10 முறை நம்ம சிரிச்சிருப்போமா, போதும்பா, இந்த நாள்ல இந்த ஒரு நாள்ல இந்த 10 தடவை சிரிச்சதுக்கு மேல போதுமே, இந்த நாள் இதை விட சிறப்பா இருக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு மனுஷன் வந்துட்டான். 10 தடவை சிரிக்கிறது மட்டும்தான் ஒரு நாளுக்கான ஒர்த்து அப்படிங்கிற லெவலுக்கு மனுஷன் வந்துட்டான். நிறைய பேர் அந்த இடத்துலக்கும் வர்றதில்லை, அது வேற கணக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு 10 முறை சிரிப்பதெல்லாம் மகிழ்ச்சி, அந்த நாளுக்கான ஒரு பூர்த்தியே கிடையாது. எந்த காரணங்களும் இல்லாமல் உன் மனசு இன்பமா இருக்கணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அதுதான் நோயற்ற தன்மை. மனித உடல்ல நோயற்ற தன்மையை நீங்க உணரணும்னா காரணமே இல்லாம இன்பமாக இருக்கும்போதுதான் உணர முடியும். உங்களை நீங்க மீட்டெடுத்துக்கிற இடம் அதுதான். உங்களை நீங்க மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான மைய புள்ளி எதுன்னு தேடிட்டு இருக்கீங்க. அது என்ன தெரியுமா, காரணம் இல்லாம சந்தோஷமாக இருக்கின்ற நேரம். அந்த நேரத்துல உங்களை பிடிச்சீங்கன்னா மீட்டெடுத்துடலாம். அப்ப காரணம் இல்லாம சந்தோஷம் இருக்குதுன்னா இதனுடைய ஆழம் என்ன, காரணம் இல்லாமல் எப்படி இன்பமாக இருக்க முடியுது அப்படின்னா அந்த இயற்கை கொடுத்திருக்கிற வரம். இயற்கையில உனக்கு நோய் கிடையாது. ஏதோ ஒண்ணு உள்ள கிராஸ் ஆகும்போது நோய். அது என்ன கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்ப இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மனிதனுடைய துன்பத்தை ஆராய்ச்சி செய்வது என்பது, அதற்கான தீர்வை வழங்குவது என்பது சின்ன விஷயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உயிரினங்கள்லயே பெரிய உயிரினம் மனுஷன், மூத்த உயிரினம். அவனுடைய இன்ப துன்பங்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு மருத்துவம் பார்ப்பது என்பது ஒரு பெரிய வரம். அது ஒரு பெரிய ஸ்டேஜ். அதே போல மருத்துவம் அப்படின்னா அது ஞானத்திலிருந்து வரணும், கத்து கொடுத்து வராது. கத்து கொடுத்து மருத்துவம் செய்ய முடியாது, அது ஞானத்திலிருந்து வரணும். யோசனை பண்ணி பாருங்க, மலர்களை வைத்தியத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிச்சிப்பூ, தாமரை, வெண்தாமரை, செந்தாமரை, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மலர்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, வேர்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, கொட்டைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க, தண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இலைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இத முதல்ல பயன்படுத்தினவன் தான் மருத்துவத்தை உணர்ந்தவன். அதுக்கப்புறம் வந்தவன் அதை கத்துக்கிட்டு செஞ்சவன். கத்துக்கிட்டு செய்யறதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த முதல்ல உணர்ந்தார் இல்லையா, அவருக்கு அசிஸ்டண்டா வேணா வாழ்ந்திருக்கலாமே தவிர அவர் மருத்துவர் அல்ல. மருத்துவத்தை கற்றுக்கொண்டு செய்ய முடியாது, அதை உணர தலைப்படணும். அப்ப அந்த காலத்துக்கே போங்களேன், கொஞ்சம் நோய்களை போய் கண்டுபிடிச்சிட்டு
அதுக்கப்புறம் இந்த மலர்களை எடுத்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மலர்களை பார்த்துட்டு அந்த நோய்க்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு கற்பனையை ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்துல மருத்துவத்தை எல்லாத்தையுமே அப்படியே உணர்ந்தே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கவும் கூடாது. நான் தெளிவா சொல்றேன். எந்தெந்த வழிமுறைகள்ல நீங்க மருத்துவம் கத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது விளையாட்டுத்தனமா இந்த மருத்துவத்தை கத்துக்கலாம். ஒண்ணுமே செய்ய வேணாம், விளையாட்டுத்தனமா இருந்தீங்கன்னா போதும், இந்த மருத்துவத்தை கத்துக்கலாம். அது எப்படி விளையாட்டுத்தனமா இருக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனித உடல்ல என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை தேரையர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நீர்க்குறி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது இந்த டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் அறிவும் வளர்ந்துருச்சு, நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? அந்த காலத்துல நோய் வந்தவருடைய சிறுநீரை புடிச்சிருக்காங்கன்னா இதை உணர்ந்தெல்லாம் செய்ய முடியாது. இது ஒரு ஆராய்ச்சி, விளையாட்டுத்தனமா செய்யறது. உனக்கு உடல்ல ஒரு துன்பம் இருக்குங்கிற உன்னை முழுமையா ஆய்வு செய்யணும், உன்னுடைய சிறுநீரை கொடு. அப்ப இது வழக்கம் இல்லாத காலத்துல யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வைத்தியம் இப்பதான் பாக்குறாரு, ஆராய்ச்சி பண்றாரு, உன்னுடைய சிறுநீரை கொடுங்கிறாரு. அவர் எங்கேயுமே போய் சிறுநீரை கொடுத்தது இல்லை, அது வீணா போறது தானே, எங்கேயோ விட்டுட்டு தான் வந்திருப்பாரு. அப்ப இவர் கேட்கிறாருங்கிறதுனால அவர் கொடுத்திருப்பார்ல. அந்த சந்திப்பு தான் மருத்துவம் வளர்ந்த இடம். அந்த மாதிரி ஒரு வைத்திய முறையை இந்த காலத்துல பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இருக்கா? கண்களுக்கு நம்ம பயன்படுத்துற சில மருந்துகள்ல தாய்ப்பால் கலக்கணும். எப்படி அது? அப்ப மல பரீட்சை, ஒரு மனிதனுடைய துன்பத்தை நீக்கணும் அப்படின்னா அவன் பேல்ற சமாச்சாரம் வரைக்கும் போய் பார்க்கணும் நம்ம. அப்ப இது எல்லாமே அன்பிலிருந்து வந்தது. ஒரு மனிதனை இன்பமா வாழ வச்சு பார்க்கணும் அப்படின்னா அன்பு வேணும். எந்த உயிர் இன்பமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த உயிர் மீதான அன்பு வேணும். அப்ப மருத்துவம் கத்துக்கிறதுக்கு முதல்ல விளையாட்டுத்தனமா இருந்தா போதும், அது பாட்டுக்கு கடன்னு உள்ள வரும். சரியா? ரெண்டாவது, அறிவுபூர்வமா இருக்கணும். ஒரு விஷயத்த சிந்திக்கணும், நன்கு சிந்திக்கணும். சிந்திக்கிறது சரிதானா அப்படின்னு கேட்டுக்கணும். ஏன்னா அந்த எல்லை இருக்கு. நீ எல்லை இல்லாம சிந்திச்சுட்டு இருந்தேன்னா லாஜிக்கே இல்லாம போயிடுவேன், தப்பா போயிடுவேன். எது வரைக்கும் சிந்திக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எது வரைக்கும் சிந்திக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆரம்பமே சரியில்லைன்னா இதுக்கு மேல நீ அதை சிந்திக்காத, சரியில்லை அப்படின்னு நிப்பாட்டிடலாம். நல்லா சிந்திக்கிறாங்க, ரூட்டை பிடிச்சி போயிட்டு இருக்காங்கன்னா இன்னும் போ, அது என்ன டெப்த் இருக்கு, உள்ள போ, நல்லா சிந்தனை பண்ணு சொல்லிடலாம். இது ரெண்டாவது வழி, சிந்தனை செய்து கற்றுக்கொள்ளுதல். மூணாவது, உணர்ந்து பார்க்கிறது. இங்கதான் மருத்துவம் பரிபூரணம் அடைகிற இடம், உணர்ந்து பார்க்கிறது. அது எப்படி உணர்ந்து பார்க்கிறதுனா சதா விருப்பத்தோடயே இருக்கிறது. நம்ம சிவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். திருமந்திரத்துல சதாசிவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரு. அதாவது திருமூலர் ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லுவாரு. நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரியும். முதல்ல சிவனாக இருந்தேன், அப்புறம் சிவனாக மாறினேன், அப்புறம் சதாசிவம் ஆயினேன். எப்படி சதாசிவம் ஆயினேன் அப்படின்னு சொல்லுவாரு. சதாசிவம் ஆயினேன்னா என்ன? அதே சிந்தனையில் விடாம, சதா சர்வ காலமும் அப்படின்னு சொல்றோம்ல, அதே சிந்தனையில் இருக்கிறதுக்கான ஒரு நிலையை எட்டினேன் அப்படிங்கிறது.
அதுபோல மருத்துவத்திலையும் சதா சிந்தனையில இருக்கணும். இதுதான் சொல்லி கொடுத்து வராதுன்றேன் நான். இங்கதான் கத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். கத்துக்கிட்டு இது வர்றதில்லைன்னு நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா, எந்த விஷயத்தை நீ சிந்திக்கும் பொழுதே உனக்கு இன்பமாக இருக்கிறதோ அதை தான் உன்னால சிந்திக்க முடியும். நானா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இதை பத்தி சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அது உனக்கு இன்பத்தை வழங்கினால் மட்டுமே உன்னால சிந்திக்க முடியும், இல்லைன்னா சிந்திக்க முடியாது. கடனை பத்தி சிந்திச்சா டென்ஷன் ஆயிடுற அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அதுல இன்பம் இல்லை. உன்னை பத்தி சிந்திக்கும் போதே டென்ஷன் ஆயிடுற அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மேல உனக்கு காதல் இல்லை, இன்பம் இல்லை. யாரையோ ஒரு மனிதரை பத்தி சிந்திக்கும் போதே டென்ஷன் ஆயிடுற, அவங்க மேல வெறுப்பு இருக்குது. அப்ப உன்னை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ எதை சிந்திக்கும் போது இன்பமாக இருக்கிறாய்ங்கிறத கவனிக்கணும். அப்ப மருத்துவத்துல எப்படி உன்னால கடகடன்னு வளர முடியும் அப்படின்னா, மருத்துவத்துல சிந்திக்கிறதுக்குன்னு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? நீங்க சரியான மாணவரா இருந்தா என்ன அடையாளம் கண்ட காலத்திலிருந்து ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாம அதுல உள்ள போகணும். அப்பதான் மருத்துவத்தை நீங்க சிறப்பாக கத்துக்கிட்டு வெளியில வர முடியும். இதை சிந்திக்கிறத காட்டிலும் உங்களுக்கு வேற வேலைகள் இருக்குங்கிற பட்சத்துல காலம்தான் கிடக்கும். அப்ப மருத்துவத்துல சிந்திக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எப்படி நான் நினைவு வச்சுக்கிறது அப்படின்னா, நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோ. நீ எதை சிந்திக்க வேண்டி இருக்குங்கிறதுக்கு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோ. நோட்டு எப்போதும் கையிலேயே வச்சிருக்க முடியாது, அதனால அதை ஒரு போட்டோ எடுத்துக்கோ. சும்மா இருக்கும்போது, ஹாப்பியா இருக்கும்போது அதை பத்தி சிந்திச்சு பாரு. உன்னுடைய ஆழம் அதுல அதிகமாக இருக்கும். உன்னுடைய சிந்தனை செயலுக்கு வரும் பொழுது அதை விட ஆனந்தம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. நீ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சிந்திச்சிருக்கிற, இப்ப அது செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா அதை விட ஆனந்தம் உனக்கு வேற என்ன இருக்க முடியும்? அதை அனுபவிச்சாதான் புரியும். இன்னைக்கு நிறைய பேரு கஷ்டப்படுறாங்க. கடவுள் எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கல, கடவுள் என்ன சரியான இடத்துக்கு ஏற்றி விடலை அப்படின்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் இல்லை. காலம் முன்னோக்கி ஓடிட்டே இருக்கு. அந்த காலத்துல நீ எப்படி பொருந்தணுங்கிற சிந்தனையை கடவுள் உனக்கு கொடுத்துட்டே இருக்கிறான். ஓகேவா? இப்ப உன் வாழ்க்கையை உதாரணமா எடுத்துக்கோ. உனக்கு ஒரு சில விஷயங்கள் இனிமே லைஃப்ல வரப்போகுது. ஒரு சில விஷயங்கள் உனக்கு லைஃப்ல வரப்போகுது. அந்த இடத்த நீ எப்படி பார்க்கணும், எப்படி எதிர்கொள்ளணுங்கிற அறிவை உனக்கு கடவுள் முன்னாடியே கொடுக்குறான். இதை விட கருணை எப்படி செய்ய முடியும்? நம்ம எங்க தப்பு பண்றோம்னா, பிறரை வேடிக்கை பார்க்கறது, நம்ம வாழ்க்கையை கவனிக்கிறதே இல்லை. நம்ம வாழ்க்கையை கவனிங்க, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை கவனிங்க. நம்ம வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது? நம்ம வாழ்க்கையில நம்ம சரியா இருந்த காலங்கள்னு ஒண்ணு இருக்கும், நம்மளால எதுவுமே செய்ய முடியாத காலங்கள்னு ஒண்ணு இருக்கும், நம்ம தண்டனையை அனுபவிக்கிற காலங்கள்னு ஒண்ணு இருக்கும், நம்ம சிவனை உணர்ற காலங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்படி பிரிச்சுக்கோ. அப்படி வர்றதுதான் கர்ப்ப காலமும், கர்ப்பமா இருந்த காலங்கள்னு ஒண்ணு இருக்கும். அப்ப குழந்தை வளர்த்த காலங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், குழந்தைக்கு கல்வி சொல்லி கொடுத்த காலங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம சித்தரியல் குருகுலத்திலிருந்து உடலை எப்படியெல்லாம் பேணி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறையான ஆலோசனையை கொடுத்துக்கிட்டே வர்றோம், ஒரு வழிகாட்டலை கொடுத்துக்கிட்டே வர்றோம். இங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை நீங்க நல்லா கவனிச்சு நடைமுறைப்படுத்தினீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உணர்றத சொல்றேன். இங்க உங்களுக்கு காட்டுற வழியை விட இங்க தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் அந்த அளவுக்கு காட்டிட முடியாது. அப்படி ஒரு வழிகாட்டல் இங்க கிடைக்கும். உடலையும் உள்ளத்தையும் எவ்வளோ மேம்படுத்த முடியுமோ, எவ்வளோ இன்பத்துக்கு கொண்டுட்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு சிறப்பான வழிகாட்டல் இங்கதான் கிடைக்கும். அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களை இன்பமா வச்சுக்கிறதுக்கான வழியை பாருங்க.
நான் சமுதாயத்துல இருக்கிறவங்கள சொன்ன மாதிரி இங்க வகுப்புல குந்தி இருக்கிற உங்க எல்லாத்தையும் தான் நான் இங்கே தான் சொல்றேன். நீங்களும் எவ்வளவு துன்பத்துல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா களையணும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க. நீங்க மனதினுடைய அடி ஆழத்துல துன்பத்தை வச்சுக்கிட்டு வீடு பேர் அடைய முடியாது, இறைவனை உண்மையா வேண்ட முடியாது, இறைவன் உங்க பக்கத்துல வரமாட்டான். மெய்யான இன்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் அருகில் இருப்பான். சரியா? நான் திரும்பவும் சொல்றேன், உங்க சிந்தனை திறக்கணுங்கிறதுனாலதான் நான் இதை சொல்றேன். நீங்க எவ்வளவு துன்பத்துல இருக்கீங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றத அப்படியே எடுத்துக்கிட்டு நான் என்ன துன்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீ ஒரு கணம் உட்காந்து மொட்டை மாடியிலையோ வண்டியில போகும்போது எங்கேயோ சிந்தனை பண்ணி பாரு, உனக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் சொல்லு, நீங்க சொன்னது உண்மைதான், என்னை அறியாமலே நான் 2000 துன்பத்தை உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுவ. இந்த துன்பத்தை நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், அதை களைவது எப்படின்னு உனக்கே தெரியும், அல்லது நான் அதையும் சொல்லி கொடுத்துருவேன். அதை விட பெரிய இறையருள் இருக்கவே இருக்காது. அதுதான் உண்மையான குணப்படுத்துதல். நான் ஒரு வைத்தியரா சொல்றேன், நிறைய பேருக்கு குணமாகறதுலே விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த காயத்தெல்லாம் யாராலையும் ஆத்த முடியாதுன்னு அவனே முடிவு பண்ணிடுறான். மனசுக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கு, யாருமே முகம் கொடுக்க மாட்டாங்க. இதை சரி பண்ணலாம் அப்படின்னா நம்பிக்கை இல்லை. அப்ப இதே காயத்தோட இதே ரணத்தோட வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன செய்யறது? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், இவங்களுக்கு ஏதாவது ஒரு புள்ளிய கொடு. அப்ப நான் நிறைய சிந்திச்சு பாக்குறேன், ஓகே இவங்க நம்மகிட்டே குணம் அடையல, இவங்களுக்கு நம்மளை தாண்டி என்ன ஆப்ஷன் இருக்கும்? இவங்க எப்படி குணம் அடைவாங்க? அப்ப இவங்களுக்கு குணம்னு ஒண்ணு உண்டா இல்லையா அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த பிறவி கூட கிடைச்சாலும் கிடைக்குமே தவிர இந்த பிறவியில குணம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு பயணம் போயிட்டே இருக்கு, ரண கொடூரமாயி கடைசி காலத்துல உயிரை விட்டுட்டு அடுத்த பிறவிக்கு கூட போவானே தவிர இந்த பிறவியில குணம்ங்கிறது கிடையாது. மனித வாழ்க்கையினுடைய துயரத்தை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்ப நான் சொன்னதுதான், வாழும்போது ரணத்திலேயே தான் வாழ்றான் மனிதன். ஓகேவா? அந்த இருக்கிற ரணத்தை விட பெரிய ரணம் எது தெரியுமா? அந்த எண்டு எது தெரியுமா? மரணம். சாகரத்துக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற ரணத்தை குணப்படுத்திக்கலன்னா மரணம் தான் நிகழும். சாகரத்துக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற ரணத்தை யார் யாரெல்லாம் குணப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மரணம் இல்லை. அதனால அததான் சொன்னார் வள்ளலார், மரணம் இல்லா பெருவாழ்வு. நீ இறக்கும் போது துன்பப்பட்டு இறக்க மாட்டாய் அப்படின்னு சொன்னார். சாகவே மாட்டேன்னு சொல்லல, துன்பப்பட்டு இறக்க மாட்டாய். அது என்ன சொல்றது, ஆன்மீகம்னா கடைசி காலத்துல பாத்துக்கலாம். 70 வயசுக்கு அப்புறம் போய் என்ன பண்ணுவ? நீ இப்பையில இருந்தே அந்த ரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆத்திட்டு வரணும். டக்குன்னு சாகரத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து படிச்சு அதெல்லாம் சரி பண்ணிடலாம், வாய்ப்பே இல்லை. இப்பையில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசுக்குள்ள இருக்கிற ரணத்தை ஆத்திக்கிட்டே வந்தாதான் இறப்பு அப்படிங்கிறது பூ போல இருக்கும். அந்த உடலிலிருந்து உயிரை இறைவன் பூ போல பறிப்பான். அப்படி நீ வாழ்ந்துட்டீன்னா உன் வாழ்வை விட செம்மையான வாழ்வு எவன் வாழ்வும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இறைவன் கூட சொல்லக்கூடாது, காலன் ஒவ்வொரு உயிரையும் கொத்தும் கொலையுமா பறிச்சிட்டு இருக்கிறான். அதுவும் இப்ப வரக்கூடிய இந்த கோடை காலத்துல மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு, திடீர் மரணங்கள் நிறைய வரப்போகுது. இந்த கோடை காலத்துல இழப்புகள் அதிகமா இருக்கும். அதனால மனசை அமைதியா வச்சுக்கோங்க. மனசை
அமைதியா வச்சுக்கோங்க. மன அமைதியிலிருந்து தான் ஆரோக்கியத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். தீராத நோய் என்று எதுவும் இல்லை. நீங்கள் எந்த வகையான நோய்களினால் சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் நிரந்தர தீர்வுக்கான ஆலோசனையும் சிகிச்சையும் கொடுக்கப்படும். நமது தமிழ் சித்தர்கள் மற்றும் திருமூலர் அளித்த மரணத்தையே வெல்லும் சூட்சமங்களை கொண்டு உங்களது உடலில் வாதம், பித்தம், கபம் எவ்வாறு உள்ளது என்று நாடி பார்த்து நோய்களுக்கான ஆணிவேரை கண்டுபிடித்து உங்களது உடல் நிலைக்கேற்ப சித்த வர்ம மருத்துவம் மற்றும் பிராணாயாமம் மூலம் நிரந்தர தீர்வுக்கான சிகிச்சை கொடுக்கப்படும். உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் சித்த மருந்துகளை நீங்களாகவே உங்கள் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் நோய்களில் இருந்து விடுபட ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாற வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னை போரூரில் 15 ஆண்டுகள் அனுபவம் உள்ள சித்த மருத்துவர் திரு ஹீலர் பழனிசாமி ஐயா அவர்களின் ஆலோசனை பெற வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 7845790002. மருத்துவ ஆலோசனைக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. இது தவிர வேறேதும் கட்டணம் தேவையில்லை. முன்பதிவு அவசியம். ஆன்லைன் மூலமாகவும் ஆலோசனை வழங்கப்படும். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்.